இலக்கியா இப்போ பிளான் எல்லாமே பக்காவா போட்டாங்க. ஆனா, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாமியார் இருந்துட்டு கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணி, அந்த சின்ன பானைய வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டதுனால, அங்க இருக்கிற கேமராவ இந்த அஞ்சலி பார்த்துட்டு, "ஓ! இலக்கியா தான் இது எல்லாத்துக்குமே காரணமா? நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் உண்மை, இந்த ஆள் சொல்றது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுக்கிட்டு உண்மைய சொல்லிட்டோம். இத எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாத்தப் போறேன்னு மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா இந்த அஞ்சலி இருந்துட்டு, இப்போ அந்த ஒரு டிராமாவ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அந்த ஒரு டிராமாவால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இப்போ எங்கிருந்து தப்பிக்கும்படி ஆயிடுச்சு. ஆனா, நம்ம இலக்கியாவும், ஜானகியும் அப்பவே முடிவு பண்ணியிருக்கலாம். இவ இவ்ளோ நேரமா சொன்னது எல்லாமே உண்மதான். ஆனா, இதுக்கப்புறம் பண்ணது தான் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த ஈஸியாவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எப்படியாச்சும் நிரூபிச்சிருக்கலாம். ஆனா, அத விட்டுட்டு இப்போ இலக்கியா தேவையில்லாம அஞ்சலி வந்ததுக்கு அப்புறமா, உன்ன பத்தின ரகசியத்த கண்டுபிடிச்சு, அதாவது உன்னோட வயித்துல குழந்தையே இல்ல அப்படின்றத கண்டுபிடிச்சு, நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன எப்படி வந்து எல்லார்கிட்டயும் மாட்டி விடுறேன்னு மட்டும் பாரு. அப்படின்ற மாரி இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சபதம் வந்து விட்டுட்டு இருக்காங்க. அதாவது சவால் விட்டுட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி கிட்ட. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு, இந்த அஞ்சலிய கையும் களவுமா புடிக்கணும் அப்படின்றதுக்காகவும், நம்ம ஜானகி அதாவது அத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இத்தன நாளா ஏமாந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அத நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தெளிவா வந்து அத வீடியோவா வந்து எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த கேமராவ பார்த்ததுக்கு அப்புறமா அஞ்சலியோட நடவடிக்கையே வேற மாரி இருந்துட்டு இருக்கு. "ஓ! நீ போலீஸ் சாமியார் தானே! உன்ன நான் புடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி இருந்துட்டு அவ பாட்டுக்கு ரீலா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. அடுத்ததா நம்ம இலக்கியா இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, இவ்வளவு நேரமா அஞ்சலி சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உண்மதான். அது உங்களுக்கே நல்லாவே தெரியும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "ஆமா இலக்கியா, அஞ்சலி சொன்னது எல்லாமே உண்மதான். ஆனா, அந்த கேமராவ பார்த்ததுக்கு அப்புறமா அவளே வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி சொல்லிட்டு இருக்கா." அப்படின்றது எல்லாமே எனக்கு வந்து புரியுது. அப்புறம் எதுக்காக இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, எல்லாமே இந்த சொத்துக்காக தான் அத்த. ஏற்கனவே கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மகன் கிடையாது. அதுவும் உங்களோட மகன் கிடையாது அப்படின்ற விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே, கௌதம் கிட்ட அதாவது எல்லார்கிட்டயுமே அவ வயித்துல குழந்தை இருக்குன்னு சொன்னா அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு அட்வான்டேஜா போய் முடியும் அப்படின்றதுனால தான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான காரணம் நம்ம கௌதம இந்த வீட்ட விட்டு வெளிய வரட்டும் அப்படின்றதுக்காக. இதுலயே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு டிராமாவ போட்டுட்டு, கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இலக்கியா கிட்ட சொல்றாங்க. "நீ இப்படி போலி சாமியார வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன புடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியே, இதெல்லாம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. நம்ம இலக்கியா வந்துட்டு, "அஞ்சலி எத்தன நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ தப்பிச்சுட்டு இருப்ப? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீ சொன்ன கணக்குப்படி உனக்கு இதோட 4வது மாசம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசத்துலயோ, 3 மாசத்துலயோ மறுபடியும் உன்னோட வயிறு பெருசாகல." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். கடைசியில கார்த்திக்கு உண்மை தெரிய வரும்போது, "உன்னோட நிலைமைய நெனச்சு பார்த்தா எனக்கு ரொம்பவே சிரிப்பா இருக்கு. நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு போறது நிச்சயமாயிடுச்சு. நீ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட ரத்த குழந்தைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி, இத்தன நாளா சுத்திக்கிட்டு இருக்கியோ, இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால தப்பிக்கவே முடியாது. என்னைக்கா இருந்தாலும் தெரிய தான் போகுது. ஆனா, அதுக்குள்ள நான் கண்டிப்பா உன்னோட சுயரூபத்த, உன்னோட முகத்திரைய நான் கிழிச்செறிவேன். உன்னோட வயித்துல குழந்தையே இல்ல அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன்." அப்படின்ற மாரி இலக்கியா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.